பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன். ஆமீன். அனுகிரக காலம் இரட்சணிய நாள். தேவன் நம்மளை சந்தித்து நம்மளை ரட்சிப்பதற்கென்று நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார். அதற்கான வாய்ப்புகளையும் தரார். அதனால தான் இந்த ரட்சிப்பின் செய்தி நமக்கு சொல்லப்படுது. அது தேவனுடைய அனுகிரக காலம். அந்த காலத்துல ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை ரட்சியும்னு ஜெபிச்சா அப்படின்னா உடனே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய கண்களில் நமக்கு ஒரு கிருபை கிடைக்குதில்ல, அதுதான் அந்த காலம். அந்த கிருபையின் காலம் தான் அனுகிரக காலம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால இப்பவும் தாழ்ந்து போகலை, நேரங்கள் கடந்து போகவும் இல்லை. இது உங்களுக்கான அனுகிரக காலம். நீங்க ரட்சிக்கப்பட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஏற்ற காலம் இதுதான். இந்த காலத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்கணும். இந்த ரட்சணை நாள்ல என்ன ரட்சிக்கணும், என் குடும்பத்தை ரட்சிக்கணும். பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, இக்கட்டுகள்ல இருந்து, வேதனையில இருந்து, நெருக்கத்துல இருந்து, உபத்திரவத்துல இருந்து, பயத்துல இருந்து என்னை ரட்சிக்கணும். நீங்க கூப்பிடுங்கன்னு சொல்றாரு. என்னை நோக்கி கூப்பிடு. அப்படி கூப்பிடும்போது தேவன் உடனே அற்புதம் செய்வார். அதனாலதான் ஆண்டவர் இப்போ உங்களோட பேசுறாரு. கல்வாரி சிலுவையில உங்களுக்காக எனக்காக எல்லாத்தையுமே செய்து முடிச்சிட்டாரு. உங்களை சுகமாக்க, மன்னிக்க, விடுதலை கொடுக்க சிலுவையில ரத்த சிந்து மறித்து உயிரோடு எழும்பி விட்டார். இப்ப அந்த ஆண்டவர் தான் உங்களோட பேசிட்டு இருக்காரு. மகனே, மகளே, இது நான் உன்னை மன்னிக்கிற காலம், இரக்கம் செய்யற காலம், உனக்கு விடுதலை கொடுக்கிற காலம், என் கண்கள்ல உனக்கு தயவு கிடைக்கிற காலம். இந்த நாள்ல என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றாரு. கூப்பிடுறீங்களா? ஆண்டவரே, இந்த அனுகிரக காலத்துல, கிருபையின் காலத்துல உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். நானும் என் குடும்பமும் ரட்சிக்கப்படணும், மீட்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும். இந்த அனுகிரக காலத்துல உங்க அற்புதம் என் வாழ்க்கையில நடக்கணும்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அந்த அற்புதத்தை நான் எதிர்பார்த்து ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன். God bless you.